Hi friends, mayilaifoodstamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு கோதுமை மாவு தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது வந்து எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவும் போட்டுக்கலாம். இப்போ ஓமம், சீரகம், பெருங்காயம், மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. முதல்ல நெய் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 உருண்டையாக உருட்டிக்கலாம். திரட்டிக்கணும். கொஞ்சமாக மாவு போட்டு திரட்டிக்கோங்க. சப்பாத்தி கட்டையை வச்சு திரட்டிக்கணும். இந்த மாதிரி திரட்டிடுங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சமமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது மூடி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கணும், கனமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும். இதையும் ரவுண்ட் உருண்டை உருட்டி இந்த மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சிம்மில் வச்சுருங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற ஓட்டை வடையை இந்த மாதிரி 2 பக்கமும் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் உபாமல் வரும். பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டவ் தான் செவந்துடுச்சு. எடுத்துடலாம். வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கோதுமை தட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.